ஹே ஹாய் கைஸ், வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. லாஸ்ட் எபிசோட்ல ஹீரோ வந்துட்டு அங்கே வெயிட் பண்ணிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பான். நிக்கோலே அங்குள்ள நர்ஸ் வந்து கேட்பாங்க, நிக்கோலே பார்த்துட்டு நீங்க ஹஸ்பண்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கு நிக்கோலே வந்துட்டு இல்ல நான் வந்துட்டு ஃப்ரெண்டு மட்டும் தான் அப்படின்னு சொல்லுவானா. அப்படியா, ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீங்க வெளியேறீங்க, அவங்க மட்டும் தான் போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ திங்க் ஹீரோயின் வந்து ஸ்கேனுக்கு போறான்னு நினைக்கிறேன். இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத வந்து ஒருத்தன் ஃபோட்டோ எடுப்பானா. நிக்கோலே வந்து திருப்பி வைப்பான், யார் நம்மள ஏதோ ஃபோட்டோ எடுத்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு டவுட் வந்துடும். ஸோ என்ன பண்ணுவானா, ஃபாலோ பண்ணிட்டு அந்த ஆளை ஃபாலோ பண்ணிட்டு போவான். அந்த ஆள் ரெஸ்ட் ரூம்ல இருந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் ஃபாலோ பண்ணிட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு இருப்பான். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இருப்பான். நிக்கோலே வந்து பார்த்துருவான், யார் நீ, எதுக்கு வந்துட்டு எங்களை ஃபோட்டோ எடுத்த, யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவன் வந்து நிக்கோலே அடிச்சு போட்டுட்டு கிளம்பிடுவான். அவன் வந்து அடியாள் போல. நிக்கோலே வந்து ட்ரை பண்ணுவான் அவனை பிடிக்கிறதுக்கான, அவன் அசால்ட்டாக அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுவான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து ஸ்கேன் முடிஞ்சு வெளியே வந்ததுக்கப்புறம் நிக்கோலே போய் நிற்பானா. ஓகே தானே, எல்லாமே ஃபைன் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பானா. ஹீரோயின் பார்த்துட்டு என்னாச்சு, யார் வந்துட்டு உன்னை ஹர்ட் பண்ணா, இங்கே என்ன காயும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. இல்லை நான் தான் வந்துட்டு தவறி கீழே விழுந்துட்டேன், அதோட பிரச்சனை கிடையாது. நீ ஸ்கேனுக்கு போனியா, பேபி நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு இருப்பான். எல்லாமே ஃபைன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாள். இதையும் வந்துட்டு அவன் நோட் பண்ணிட்டு இருப்பான் தூரமாக இருந்து. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு வீட்டுக்கே போயிட்டான் போல. ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணி இருந்துட்டு பார்த்துட்டு போயிட்டான் போல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிக்கோலே வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஹெல்தி கிட்ட சொல்வான், நான் ஒரு ஆளை நோட் பண்ணேன், அவன் வந்து நம்ம காலேஜில் இருக்கும் போதே நம்மளை வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தான். எனக்கு வந்து தோணிட்டே இருந்துச்சு, யார் அவன் நம்ம எங்கே போனாலும் வந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நான் நோட் பண்ணிட்டு இருந்தேன். சொல்ல போனால் இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கே அவன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லும் போது அப்போ ஹெல்தி சொல்லியிருப்பான், ஒருவேளை வந்துட்டு ஹீரோட ஆன்டி தான் வந்து பண்ணியிருப்பாங்க, அவங்க தான் வந்துட்டு ஹீரோயின் வந்து பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன், அவன் வந்து வெளியே எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா, ஹீரோ ஃபேமிலி தான் வந்து சுற்றி ஹீரோயினை வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது இவனுக்கு வந்து சமக்கம் வந்துடும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவானா, எம்பசிக்கே போயிடுவான். ஹீரோ வந்து எம்பசியில் தான் இருப்பான். ஸோ நிக்கோலே மீட் பண்ண போயிட்டு ஹீரோ பற்றி திட்ட ஆரம்பிச்சிட்டான், என்ன நினச்சிட்டு இருக்கேன், எங்களை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு ஆளை வந்து செட் பண்ணி வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். ஹீரோ வந்துட்டு நான் யாருமே அந்த மாதிரிலாம் செட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லுவானா. சும்மா நடிக்காத, பொய் சொல்லாத, உன்னால வயனுக்கு வந்து சந்தோஷமே கிடையாது, உன்னால அவள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கா, சஃபர் ஆகிட்டு மட்டும் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உன்னால் அவளை ஹாப்பியாக வச்சுக்க முடியாதுன்னா நவுந்து போய் தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். சம கோவத்தில் போவானா. ஹீரோக்கு ஒன்றுமே புரியாது, இவன் எதுக்கு வந்து கத்திட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஆன்ட்டி தான் அந்த ஆள் வச்சுருப்பாங்க போல். அந்த ஆன்ட்டி கிட்ட வந்து ஃபோட்டோலாம் கொடுப்பான். எப்போவுமே இந்த பையன், இந்த ரஷ்யா பாய் வந்துட்டு வயன் கூடயே தான் சுற்றிட்டு இருக்கான் எங்கே போனாலுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோலாம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த வயன் ஸ்டூடெண்ட் வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அவளை செக்கப்புக்கு இந்த ரஷ்யா பாய் தான் வந்து அழைச்சிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஓகே ஃபைன் போதும், நீ இதுக்கப்புறம் அவளை ஃபாலோ பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அந்த காசை வந்து நிறைய காசு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அங்கே வெளியே போயிட்டு வருவாங்களா, அப்போ வந்து பேட் வந்து கேட்பா, எங்கே போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாளா. இவங்களுக்கு கோவம் வந்துடும், இங்கே பாரு, நீ வந்துட்டு என்னோட சொந்த கிடையாது, நான் உன்னை வந்து ஜஸ்ட் ஒரு எம்ப்ளாயை தான் எடுத்து வச்சிருக்கேன், நான் எங்கே போனால் உனக்கு நீ வந்து எனக்கு அசிஸ்டன்ட் மட்டும் தான், ஸோ அந்த வேலையை மட்டும் பாரு, உன் வேலையை மறந்துடாது அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. இவங்க போனதுக்கப்புறம் அப்படியே கோவத்தோட பேர் என்ன சொல்லலாம், ஒரு நாள் இருங்க உங்களுக்கு நான் மருமகளாக வருவேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது பின்னாடி மேடு இருப்பாங்களா, அவங்க வந்து சிரிப்பாங்க, யார் நீங்கள் வந்துட்டு இந்த வீட்டு மருமகளாக வர போறீங்களான்னு சொல்லிட்டு நக்கலாக சிரிச்சுட்டு இருப்பாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து 1 month ஆயிடுச்சு இல்லை, ஸோ எப்படினா ஹீரோ கிட்ட சொல்லி தான் ஆகணும், ஹீரோ வந்துட்டு பார்க்கவே முடியல, பேசாமல் ஹீரோட வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லலாம். அப்போ நிக்கோலே வந்துட்டு நீ தனியாக போவேனா, நானும் உன் கூட வரேன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே ஹீரோட வீட்டுக்கு போவாங்க. ஸோ மேடு தான் வந்து ஃபஸ்ட்டு வெளியே வருவாங்க. யார் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் வந்துட்டு ரமீலை பார்க்க வந்திருக்கேன், என்னோட பேர் வயூன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரி நான் போய் முதலாளிகிட்ட சொல்கிறேன்னு சொல்லிட்டு உள்ளார போயிட்டு வயூன் ஒருத்தவங்க வந்திருக்காங்கன்னு சொன்னதுக்கப்புறமா ஹீரோ என்ன பண்ணுவான்னா டக்குன்னு வந்துட்டு கீழே இறங்கி ஓடி வருவான். ஓடி வந்ததுக்கப்புறமே ஹீரோயின் ஹக் பண்ணிவிட்டு வயூன் உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிப்பான். உன்னை ஃபோனோ பண்ண முடியல, காண்டாக்டாக பண்ண முடியல, இந்த 1.5 மாதம் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவான். நீ எங்கே இருந்தால் உனக்கு உடம்புக்கு எதுவும் ஆகலைல்ல, நான் கேள்விப்பட்டேன் உனக்கு எதுவும் வந்து சிக்காக இருக்குது, நீ என்ன ஆச்சு, நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஹக் பண்ணிட்டு இருப்பான். ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஓகே இவன் நம்மளை இன்னும் ட்ரூவாக லவ் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு சந்தோஷமாக இருக்கும். அவன் ஹக் பண்ணிட்டு நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன், என்ன ஆச்சு உன் உடம்புக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கேட்பானா. அப்போ ஹீரோயின் வந்து சொல்வான், நம்ம 2 பேருக்கும் ஒரு குழந்தை வரப்போகுது அப்படின்னு சொல்லுவாளாம். அப்படியே வந்துட்டு ஹீரோ ஷாக்கர் வேணாது, குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் நம்மளுக்கு 2 பேருக்கு குழந்தை வரப்போகுது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஹீரோ அப்படியே வந்துட்டு அப்போ நீ ப்ரொடக்ஷன் எதுவுமே போடவே இல்லையா அப்படின்னு சொல்லுவானா. உன்னை ஹீரோயினுக்கு அப்படியே ஃபேஸ் மாறிடும், என்ன இது என்ன இப்படி சொல்கிறேங்கிற மாதிரி இருக்கும். இல்லை நீ காலேஜ் படிக்கிறல்ல, நீ இப்போ ஒன்றும் ஸ்டடீஸை கம்ப்ளீட் பண்ணல, அதனால தான் கேட்குறேன், மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்பான். அதுக்கு என்ன சொல்லுவேன்னா, நிறைய பேர் வந்துட்டு குழந்தை பெற்று கூட வந்துட்டு காலேஜ்லாம் படிச்சுட்டு இருக்காங்க, அது வந்து பெரிய விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லுவான். அப்போது இந்த குழந்தைய நீ பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்ல வரியா அப்படின்னு ஹீரோ வந்து கேட்பான். ஏன் வேண்டாமா இந்த குழந்தைய பெற்றுக்கலாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்வாளா. உடனே ஹீரோ வந்துட்டு இல்லை அது சரிப்பட்டு வராது இந்த சுச்சுவேஷனில் அப்படிங்கும்போது என்ன சுச்சுவேஷன் அப்படின்னு கேட்பான். இல்லை அது குழந்தை இப்போதைக்கு நம்மளுக்கு வேணாமேன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கரெக்டாக அந்த ஆன்ட்டி அந்த உள்ளார வந்துடுவாங்க. கரெக்ட், ரமில் சொல்கிறது தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிற்பாங்கல்ல. அதுக்கப்புறம் வெளியே தான் காட்டுவாங்க. நிக்கோலே வந்துட்டு பார்த்துக்கிறதுக்கு பேடையும் அந்த கன்னியாக இருக்காள் அவளையும் வந்து நிற்க வச்சுருப்பாங்க போல். ஸோ அதனால் அவங்க 2 பேரும் வெளியே இருப்பாங்க. உள்ளே என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது. ஸோ எங்கள் அத்தை வந்ததுக்கப்புறம் ஹீரோவை பார்த்துட்டு என்னோட ஸ்கார்ஃபை நான் மேலே வச்சுட்டு வந்துட்டேன், போய் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு ரூமுக்கு போக சொல்லுவாங்களா. ஹீரோ வந்து
எப்படி தயக்கமாக நிற்பான். அங்கே இருக்க மேடை வந்துட்டு கூப்பிடுவானா, நான் மேடை கூப்பிடல, நீ போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோ வந்துட்டு போகலாமா வேணாமா நிற்பா. ஹீரோ வந்துட்டு போவாது அப்படிங்கிற மாதிரி கண்ணை காட்டுவான். ஆனால் அவங்க ஆன்ட்டி வந்துட்டு என்ன போக மாட்டியா ரமில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களா. இதோ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கார்ஃப் தானே எடுத்து கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு ரூமுக்கு போவானா. அவங்க போனதுக்கு அப்புறம் ஹீரோயினை பார்த்துட்டு ரொம்ப ஷாக்காக இருக்கா. அவன் பேச்சு கேட்காம என் பேச்சு கேட்குறான்ட்டு, உனக்கு தெரிஞ்ச விஷயம் தானே, அவன் எப்போவுமே என் பேச்சை மட்டும் தான் கேட்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே ஹீரோ என்ன பண்ணுவானா, ரூமில் போய் பார்ப்பான். அந்த ரூமில் வந்துட்டு ஸ்கார்ஃபே இருக்காது. அங்கே 2 ரூம் இருக்கும் போல. இன்னொரு ரூமில் போய் தேட போவோம். ஸோ அவங்க இங்கே சொல்லுவாங்க, ரமில் எப்போவுமே என் பேச்சு தான் கேட்பான், இப்போ வரைக்குமே என் பேச்சு தான் கேட்பான், இதுக்கப்புறமே என் பேச்சு தான் கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பிங்கி இருக்கால, அவள் இந்த வீட்டுக்கு வந்திருப்பா. ஸோ வெளியே நின்று என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான். இங்கே ஹீரோனுக்கு ரொம்ப பதட்டமாக இருக்கும், இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் உன்னை பற்றி கேள்விப்பட்டேன், காலேஜில் நீ ரொம்ப நல்லாவே படிப்பியா மேம், பார்க்கவும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்க, அட்ராக்டிவ் உமனாக இருக்க, நீ நல்லா படிப்புன்னு கூட கேள்விப்பட்டேன், சொல்லப்போனால் படித்து முடிச்சா உனக்கு நல்ல பிரைட் ஃபியூச்சர் இருக்குது. ஸோ அதெல்லாம் இருக்கும் போது எதுக்கு நீ இந்த ஷார்ட் கட்டில் வந்துட்டு பணக்காரன் ஆகணும்னு சொல்லிட்டு ரமில் பின்னாடி தெரிஞ்சிட்டு இருக்கேன் கேட்பாங்க. ஹீரோயின் வந்துட்டு இல்லை, நான் ரமிலை ட்ரூவாக லவ் பண்ணிட்டு இருக்கேன், மற்றபடி நான் பணத்துக்காகலாம் வரலங்கும் போது, ஓ அப்படியா, அப்போ எதுக்கு கல்யாணம் ஆக போகிற ஒரு பையன் பின்னாடி வந்து சுற்றிட்டு இருக்கா, அப்போ அதுக்கு என்ன பேர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு இன்விடேஷனுக்கு எண்ணிட்டுவாங்க. பாரு ரமிலுக்கு வந்துட்டு கல்யாணம் ஆக போகுது, ஸோ பாரு இன்விடேஷன்லாம் அடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து கொடுப்பாங்க. ஏன் உனக்கு தெரியாதா, ஹீரோக்கு வந்து கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இங்கே ஹீரோ வந்துட்டு இன்னொரு ரூமில் போயிட்டு ஸ்கார்ஃபை வந்து தேடுவோம். அங்கே தான் சோஃபாவில் ஸ்கார்ஃப் இருக்கும். அதை அறக்க பறக்க எடுத்து கீழே வந்துட்டு இருப்பான். என் பையனுக்கு கல்யாணம் ஆக போகுது, இப்பயுமா நீ வந்துட்டு அவன் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன், நெக்ஸ்ட் டே நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு சொல்கிறல்ல, அது கண்டிப்பாக ரமிலோட குழந்தையாவே இருக்காது, வேறு யாராச்சோட குழந்தையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டாக ஹீரோ வந்துடுவான். ஆண்டி நீங்கள் என்ன பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதான் உண்மை, இவன் அந்த ரஷ்யா பாய் ஃப்ரெண்டு கூட வந்து எங்கே பார்த்தாலும் சுற்றி திரிஞ்சிட்டு இருந்திருக்கா அப்படின்னு சொல்லும்போது, ஆண்டி சும்மா இருங்க, நீங்கள் அந்த மாதிரி பேசாதீங்க அப்படின்னு சொல்லுவான். உடனே வந்துட்டு அதான் உண்மை, நான் வந்துட்டு சொல்கிறேன், இவ வந்துட்டு நல்லா அழகாக இருக்கா, அட்ராக்டிவ் உமனாக இருக்கா, ஸோ அதுக்காக வேணா அவ கூட நீ ஃபன் பண்ணிட்டு இருந்திருக்கலாம், ஆனால் அந்த குழந்தைக்கு நீ அப்பாவே இருக்க வாய்ப்பே கிடையாது, இவ இப்படி தான் எல்லாரையும் ஏமாற்றிட்டு இருப்பா போல, தாய்லாண்ட்லேருந்து நிறைய ஸ்டூடெண்ட் இங்கே படிக்க தான் வராங்க, ஸோ அவங்க சர்வே ஆகிறதுக்காக அங்கே இருக்க வந்துட்டு பையனையும் அங்கே இருக்க ஒரு பொண்ணையும் வந்துட்டு செடியூஸ் பண்ணி அவங்க எடுத்து காசு வாங்குறதெல்லாம் வந்துட்டு பழக்கம். ஸோ அதே மாதிரி தான் நீயும் பண்ணுறேன், இதெல்லாம் வழக்கம் போல் எதுக்காக, காசுக்காக தானே பண்ணுறேன். நான் கேள்விப்பட்டேன் ஒரு ரூம்மேட் சொன்னாலாமே, அவன் பேர் என்ன, ஹெல்தி, அவள் சொன்னாலாமே அபோஷன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ பெஸ்ட் ஐடியா அபோஷன் பண்ணிவிடு, அதுக்குள்ளே காசும் இருக்குது, அதுக்கப்புறம் என் பையன் அவன் கூட என்ஜாய் பண்ணானே, ஸோ ஒரு 2 மாதம் அவன் கூட என்ஜாய் பண்ணியிருப்பானா, அவன் கூட வந்திருப்பானா, ஃபன் பண்ணியிருப்பானா, ஸோ அதுக்கும் சேர்த்து காசு தரேன், இந்த அவனுக்கு காசு தானே வேணும் ஃபைனலாக அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசையுமே கொடுக்குறாங்க. ஹீரோக்கெல்லாம் ஷாக்கு, இன்னும் ஆன்ட்டி இப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு, நீங்கள் இந்த மாதிரி நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீ வாயை மூடுறா அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்ன வேலை பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்தா இவ காசுக்காக தான் இருக்கான்னு சொல்லிட்டு அந்த காசு எல்லாமே கொடுக்குறாங்களா. ஹீரோனுக்கு அப்படியே அழுக வருது. ஸோ அந்த கடுப்பில் ஹீரோ என்ன சொல்கிறாங்க, பாரு என் குழந்தைய நான் அழிக்கணும், என் குழந்தைய நானே சாகடிக்கணும் அப்படின்னு நினச்சா கூட என் காசில் தான் பண்ண தெரியுது, உங்கள் காசுலாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த காசு எல்லாத்தையுமே தூக்கி போடுவாங்களா. அப்போ வந்து அத்தை சொல்லுவாங்க, பார்த்தல எவ்வளோ திமிராக பேசுகிறானே, என்னோட ஆக்டிவிட்டே இப்படி தாண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. சும்மா காசுக்காக தான் இது பண்ணுறா, சும்மா நடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை அப்பயும் வந்துட்டு திமிராக தான் பேசிகிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் வந்து அந்த காசுலாம் தூக்கி போட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி பார்ப்பா. ஹீரோ வந்து பின்னாடியே வந்துட்டு வயும் நில்லு வயும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடுவோம். ஃபர்ஸ்ட் என்னை விடுங்கன்னு சொல்லிட்டு வந்து போவாலாம். இவங்க வந்துட்டு ரமில் இந்த பாரு வீட்டை விட்டு வெளியே போகாத ரமில் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கத்திட்டு இருப்பாங்க. ஆனால் ஹீரோ என்ன பண்ணுவானா, வயும் பிடிச்சிட்டு போவானா. ஹீரோயின் வந்துட்டு ப்ளீஸ் என்னை விடுங்க, ஏன்னா இந்த அளவுக்கு ரொம்ப ஹர்ட் பண்ணி பேசியிருப்பாங்களே, என்னை விடுங்கன்னு சொல்லிட்டு கையை வந்து உதறி விட்டு வெளியே ஓடிடுவா. அவளுக்கு ரொம்ப பதட்டமாக இருக்கும். இங்கே வந்து கத்துவாங்க, ரமில் நீ போவாதன்னு சொல்லி கத்துவாங்க. ஆனால் ஹீரோ வந்து அவங்க பேசலாம் கேட்க மாட்டா, வெளியே போயிடுவான். ஹீரோ என்ன பண்ணுவானா, ஓடி வந்துட்டு அவளால் ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குமா, டக்குன்னு கீழே உட்காந்துருவான். ஸோ இங்கே ஒன்றுமே புரியாது, இவன் ஏன் ஓடி வரான்னு சொல்லிட்டு நிக்கோலை வந்துட்டு இந்த டைமில் ஓடாதுன்னு சொல்லிட்டு நிக்கோலை வந்துட்டு பின்னாடியே வருவான். ஹீரோனுக்கு அப்படியே பதட்டமாயிடும். அவள் கீழே உட்காந்துருவான். அவள் கீழே உட்காந்து அழுதுட்டு இருப்பாள். இதை பார்க்கும்போது நிக்கோலைக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அங்கே இருக்கவங்களாம் என்ன ஆச்சு, இவன் ஏன் ஓடி வரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. ஹீரோ வெளியே வருவானா, அவன் போவானா, தடுத்து பார்த்தல அந்த அவன் வந்து எந்த அளவுக்கு க்ளோஸாக இருக்கான், அவள் வந்து உன்னை சீட் பண்ணிட்டு இருக்கா, அந்த குழந்தை வந்துட்டு அவனோட குழந்தை, இது வந்து உன்னோட குழந்தையே கிடையாதுன்னு சொல்லும் போது, இல்லை ஆண்டி நீங்கள் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க, நீ கொஞ்சம் ஓவராக தான் பண்ணிட்டீங்க, அது வந்து என்னோட குழந்தை தான் அப்படின்னு சொல்லும் போது, ரமில் நீ புரிஞ்சுக்கோ, நீ வந்துட்டு அம்பாசிடராக இருக்க, சின்ன வயசுலேயே அம்பாசிடராக இருக்க, உனக்கு இந்த ஜாப் கிடைச்சது பெரிய விஷயம், வேலையை மட்டும் பாரு, இந்த மாதிரி நீ தப்பான விஷயம்லாம் பண்ணியிருக்க தெரிஞ்சா உன்னை வந்து ரொம்ப அசிங்கப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது உன் குழந்தையே இல்லைன்னு சொல்லுவாங்களா, இல்லை அந்த குழந்தை வந்துட்டு என்னோட குழந்தை தான், எனக்கு தெரியும், அது என்னோட குழந்தை தான், நீங்கள் இருந்தாலும் எனக்கு ரொம்ப ஓவராக பண்ணியிருக்கீங்க, நீங்கள் பண்ணது எதுவுமே சுத்தமாக பிடிக்கல, நான் போக தான் போகிறேன்னு சொல்லிட்டு வயன் பக்கம் போப்பானா, இங்கே ஸ்டாப் பண்ணி இந்த பாரு இந்த ஃபோட்டோலாம் பாரு, 2 பேரும் இவ்வளோ க்ளோஸாக இருக்காங்கும் போது
ஸோ வாட் இல்லை என்ன இருக்குது, நான் இல்லை அந்த இடத்துல நிக்கோலி அழைச்சிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கான், ஆனால் நான் டவுட்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் போப்பானா இங்கே பாரு, நீ இந்த இடத்த விட்டு கிளம்பி போனோன்னா ஆன்ட்டி வந்துட்டு என்ன பண்ணுவோம் உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து மிரட்டுவாங்க. ஃபஸ்ட்டு உள்ளே போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு உள்ளே போக சொல்லுவாங்க. நாளைக்கு உனக்கு ஜெர்மன் போகிற வேலை இருக்குது, ஜெர்மனிக்கு போகிற வேலை இருக்குது, ஸோ நீ ஃபஸ்ட்டு உள்ளே போ அப்படின்னு சொல்லுவாங்களா. ஹீரோ வந்துட்டு என்ன பண்ணேன்னு தெரியாது, ஃபர்ஸ்ட் நீ உள்ளே போறியா இல்லை நான் என்ன ஆக்ஷன் எடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. ஹீரோ என்ன பண்ணுவானா கிளம்பி போயிடுவான். இங்கே பார்த்தீங்கன்னா வயன் வந்து கீழே உட்காந்துருப்பாளா. அப்போ வந்து நிக்கோலி வந்து அழுதுகிட்டே என்ன சொல்லுவானா, இங்கே வா வயன் நம்ம போகலாம், பார்த்து நடந்து வா, நம்ம இதுக்கப்புறம் இங்கே இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அழைச்சிட்டு போவோம். அப்படி ஹீரோ எனக்கு மனசே உடஞ்சிரும் அப்படி நடந்து போயிட்டு இருப்போம். இங்கே ஹீரோ தான் காட்டாங்க. ஹீரோ வந்துட்டு வீட்டில் உட்காந்துட்டு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பான். ஒன்றுமே பண்ண முடியாது போல அவனால. ஸோ வந்துட்டு ஹீரோயின் நினச்சி அழுதுட்டு இருப்பான். இங்கே நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ இந்த மாதிரி அவள் எதுவுமே பேசியிருக்க மாட்டாள், ரொம்ப குவைட்டாக தானே இருந்திருப்பான். அதை நினச்சி ஹீரோயின் வந்துட்டு வீட்டில் வந்து அழுதுட்டு இருப்பான். இவ கதறி கதறி அழுதுட்டு இருப்பாள். வீட்டில் இருக்க எல்லாருமே வந்துட்டு இந்த மாதிரி அழுதுட்டு இருக்காத, நாங்கள் இருக்கோம்னு சொல்லிட்டு எல்லாமே சால்வ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்திருப்பாங்க. ஹீரோ வந்துட்டு ரொம்ப நேரமாக ரூம் விட்டு வெளியே வந்திருக்க மாட்டான் போல. அதனால வந்துட்டு மேடு வந்து கூப்பிட்டுருப்பாங்க. ஆன்ட்டிலாம் எல்லாம் அவங்களாம் வந்துட்டு வெக்கேஷன் போயிருக்காங்க. ஹீரோ வந்து ரூம்லேயே இருக்காரு. அவர் வேறு நாளைக்கு ஜெர்மனி கிளம்பணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரூமை போய் உடச்சிட்டு பார்த்தா இவன் பாத்ரூமில் உட்காந்துட்டு அந்த தண்ணியிலே வந்துட்டு மேலே இருக்க ஷவர் ஓப்பன் பண்ணிட்டு கீழே உட்காந்துட்டு இருப்பான். இவங்கெல்லாம் வந்துட்டு என்னடா உடம்பு சரியாமல் போயிட போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ஹீரோ வந்துட்டு அழைச்சிட்டு வருவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்துட்டு அப்படியே படுத்துருப்பாளா. அப்போ வந்து ஹெல்த்தியாக சொல்லுவாங்க, பாரு எதை பற்றியுமே கவலைப்படாத, நீ கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இங்கே ஹீரோ தான் காட்டுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசுவாங்க. ஸோ நாங்கள் கேள்விப்பட்டது எல்லாமே உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ அந்த டேம் வந்து கேட்பான், உண்மையிலேயே வந்துட்டு அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கலா, அது உன்னோட குழந்தை தானா இல்லை இந்த ரஷ்யாவோட பாய் ஃப்ரெண்டோட குழந்தையா, நீ வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எப்பவுமே இந்த டேம் இப்படி தானே பேசுவான். ஸோ அவனுக்கு வந்து ஹீரோ வந்து பதிலே சொல்ல மாட்டான். ஆனால் இங்கே இருக்க பேட் என்ன சொல்லுவானா, உண்மையிலே அது உன் குழந்தை தாண்டா, அது ஷோரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோ கோவம் வந்துடும். அது என்னோட குழந்தை தான், வயின் வந்து அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது, அவள் ஃபன் பண்ணுற பொண்ணுலாம் கிடையாது, எனக்கு தெரியும், வயின் என்ன மாதிரி தான் ட்ரூ லவ் பண்ணிட்டு இருக்கான், அது என்னோட குழந்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக சொல்லுவானா. ஸோ ஃப்ரெண்டு கேட்பான், அப்போ அடுத்த டிசிஷன் என்ன எடுக்க போகிறேன், நீ வந்துட்டு ஆன்ட்டிகிட்ட பேசலாமா, உனக்கு தான் ஆன்ட்டியை பற்றி தெரியும்ல, அவங்க எந்த எக்ஸ்ட்ரீம் கூட போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சொல்கிறான். அவங்க ஏதோ பண்ணுவாங்க போல, இவன் பயந்து போய் கிடக்குறான். நெக்ஸ்ட் ஆன்ட்டி வந்துட்டு வெக்கேஷன் போயிருக்காங்க, நீட்டாக கூட தான் போயிருப்பாங்க போல். அவங்களாம் ஊரெலாம் சுற்றி பார்த்துட்டு இருப்பாங்களா. ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து சாப்பிட்டு இருக்கும்போது நீட்டாக வந்து கேட்பாங்க, நான் கேள்விப்பட்டேன் வயன் வந்து வீட்டிலேருந்து வெளியே அழுதுகிட்டே ஓடி வந்தாலுமே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இந்த மாதிரி அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லும் போது பக்கத்தில் கனியை வந்து காதில் வாங்கிட்டு இங்கே பேட்டிக்கு எதுவுமே தெரியாது. ஸோ பேட்டிக்கிட்ட வந்து சொல்கிறான், பேட்டிக்கிட்ட இந்த மாதிரி அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இவள் ஷாக் எடுத்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை அந்த ரஷ்யா பாயோட குழந்தையா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அன்றைக்கி ஒரு நாள் அவங்க 2 பேரும் நைட்டு போய் ஸ்டே பண்ணாங்கல்ல, நம்ம கூட ரொம்ப நாள் நைட்டு தேடி தேடி பார்த்தோம், அவங்க அந்த பக்கம் ஸ்டே பண்ணியிருந்தாங்க, ஒருவேளை அப்போ கூட ஆயிருக்கலாம். 1 மாதம் அப்படின்னா அப்படியே கால்குலேட் பண்ணி பார்க்குறோம். ஆமாம் அது கண்டிப்பாக வந்து ஹீரோட குழந்தைய தான் இருக்கணும். ஸோ அப்போனா அது ரமீலோட குழந்தை தானா, அப்போ அந்த குழந்தைக்கு கண்டிப்பாக எல்லா ஷேரும் போகல. ஸோ ரமீலோட சொத்து எல்லாமே அங்கே போகணும்னு இவன் இந்த மாதிரி கால்குலேட் பண்ணிட்டு இருக்கான். ஐயோ இதை நினச்சாலே வந்து அந்த குழந்தைய பெற்றுக்கே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் தான் காட்டுறாங்க. அவன் ரொம்ப ஃபீல் பண்ணி உட்காந்துட்டு இருப்பாள். அப்போ தான் ஹீரோ வருவான். ஹீரோயினை பக்கத்து தான் வருவான். வயுன்னு அவங்ககிட்ட பேசி ஆகணும்னு சொல்லிட்டு வருவான். நான் ஹீரோயின் வந்துட்டு ப்ளீஸ் தயவு செய்து வெளியே போங்கன்னு சொல்லும் போது இல்லை ப்ளீஸ் நான் அவங்ககிட்ட பேசி ஆகணும், எனக்கு டைம் கொடு அப்படின்னு சொல்லுவாங்களா. சேஞ்ச் சொல்லிட்டு இங்கே ஹெல்தி வந்து வெளியே வந்துடுவான். இவங்க 2 பேரும் உள்ளார வருவாங்க. ஹெல்தி பாய் ஃப்ரெண்டும் நிக்கோலே வருவாங்களா. இங்கே ஹெல்தி வந்துட்டு ஸ்டெப்ஸில் தான் உட்காந்துட்டு இருப்பான். மேலே வந்து அவங்க வந்திருக்காங்கன்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து ஹீரோ என்ன பண்ணுவான்னா, நீங்கள் லிசன் பண்ணு, நான் அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசி ஆகணும் போது இல்லை நான் வந்துட்டு போகிறேன், நீங்கள் ஃபஸ்ட்டு கிளம்புங்க, உங்ககிட்ட பேசுறதுக்கு ஒன்றுமே கிடையாதுன்னு ஹீரோயின் போவாராம். ப்ளீஸ் வையன் நீ வந்துட்டு கேளு, நான் வந்து உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும், ஃபஸ்ட்டு நான் காது கொடுத்து கேளு நான் பேசுகிறதுங்கும் போது சொல்லுங்கள் என்ன சொல்ல வரீங்க, நான் வந்து முட்டாளாகவே இருந்திருக்கேன், சுற்றி எல்லாமே ப்ளே பண்ணிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு கல்யாணம்னு கூட எனக்கு தெரியாமல் நான் அதுவும் பத்திரிக்கை கூட அடிச்சிருக்கீங்க, ஸோ அந்தளவுக்கு நான் முட்டாளாக இருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாளா. இல்லை நான் உனக்கு டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போது என்ன டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறீங்க, நீங்கள் அப்பயே சொல்ல வேண்டியதானே, எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, எனக்கு அந்த பொண்ணோட என்கேஜ்மெண்ட் நடந்திருக்கு, நீங்கள் எதுவுமே சொல்லவே இல்லையே, என் கூட நீங்கள் வந்துட்டு ஜாலியாக மூவி அதுக்கப்புறம் என் கூட வந்து சுற்றிட்டு இருந்திருக்கேன், நான் பைத்தியம் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இல்லை நீ அந்த மாதிரி தப்பாக நினைக்காத, அந்த மாதிரி பையன் நான் கிடையாது, உனக்கு நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நான் வந்துட்டு நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பேன், என்னோடய சுச்சுவேஷனை புரிஞ்சுப்பேன்னு நினச்சிக்கும் போது என்ன சுச்சுவேஷன் அப்போ எனக்கே இல்லையா, சுற்றி எவ்வளோ கஷ்டப்படுத்துனாங்க தெரியுமா உங்கள் ஃபேமிலியெல்லாம், நான் அப்பயுமே வந்து நாங்கள் கூட ஹாப்பியாக தான் இருக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் நீங்கள் எப்படி பண்ணுவீங்க எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. இங்கே கீழே இருக்கவங்களாம் பேசாமல் மேலே ஏறி போய் பார்க்கலாமான்னு சொல்லிட்டு மேலே ஏறி வந்துட்டு இருக்காங்க. அப்போ என்ன சொல்லுவானா, இங்கே பாரு நீ புரிஞ்சுக்கோ, இப்போ சுச்சுவேஷன் சரியில்லை, நம்ம இந்த குழந்தைய வந்து அபோர்ட் பண்ணிடலாம், இந்த நேரத்தில் நம்மளுக்கு இந்த குழந்தை தேவையில்லை, ஸோ அபோர்ஷன் பண்ணிடலாம், அதுக்குள்ளே காசு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவரில் வந்துட்டு
அமௌண்ட் தர்றாங்க, நீ நல்ல டாக்டராக பார்த்துட்டு அபோஷன் பண்ணிடுன்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு செம்ம கோவம் வருது. இப்போதைக்கு நம்மளுக்கு இந்த குழந்தை தேவையில்லைங்கும் போது ஹீரோயின் வந்து செம்மையாக டென்ஷன் ஆகிட்டு கெட் லாஸ்ட் ஃபஸ்ட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. உடனே வந்துட்டு இவ கத்த கத்த கீழே விழுந்து கத்துவாளாம். ஹீரோ வந்துட்டு பிடிச்சிப்பான், என்னாச்சு ப்ளீஸ் இந்த மாதிரி கத்தாதங்கும் போது நீ ஃபஸ்ட்டு வெளியே போ வெளியே போ, ஏன்னா இந்த அபோஷன் பண்ணிடுன்னு சொல்லியிருப்பானே. ஸோ அதனால் செம்ம டென்ஷனாக கத்திட்டு இருப்பாள். அப்போ எல்லாரும் உள்ளார வந்துருவாங்க. நிக்கல் என்ன பண்ணுவாங்க, டக்குனு ஹீரோ வந்து தள்ளி விட்டுட்டு என்னடா பண்ணாங்கும் போது இவன் வந்து ப்ளீஸ் தயவுசெய்து வெளியே போன்னு சொல்லி கத்திட்டு இருக்கும்போது நீ புரிஞ்சுக்கோவையும் நான் உண்மையிலேயே ஒன்று லவ் பண்ணிட்டு இருக்கேன், ஆனால் இப்போ இந்த சுச்சுவேஷனில் இப்படி தான் நல்லா பேச முடியும் போது உனக்கு என்ன சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கோலை வந்து கத்துவான். நீ எப்போ பார்த்தாலும் வயனை ஹர்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன், நீயும் ஃபேமிலி எல்லாம் சுற்றி சுற்றி அவளை ஹர்ட் பண்ணிட்டு இருக்காங்க பண்ணுறேன்னா அந்த பொண்ணுக்கு வந்து சந்தோஷத்தை தரணும், அதை விட்டு நீ எப்போவுமே அவளை ஹர்ட் பண்ணிட்டு தான் இருக்கும் போது ஹீரோ என்ன சொல்லுவானா, நான் இல்லை நான் அந்த மாதிரி பையன் கிடையாது, அது உண்மையும் கிடையாது, எனக்கு வயிறு மேலேயே வந்துட்டு அக்கறை இருக்குது ஃபீலிங்ஸும் இருக்குது, நான் இன்னுமே அவளை லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது எல்லாரும் வந்துட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் வெளியே போங்க, உங்கள் லவ்வும் தேவையில்லை நீங்களும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு எல்லாரும் வெளியே அனுப்பிச்சி விட்ருவாங்க. ஹெல்தியெல்லாம் பிடிச்சி தள்ளியே விட்டுருவாளா. ஹீரோக்கு ரொம்ப அசிங்கமாயிடும். ஸோ அவன் வந்து கீழே இறங்கி வந்துடுவான். இப்போ வந்து எல்லாரும் கேட்பாங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களா, இந்த மாதிரி அபோஷன் பண்ணுறதுக்கு அமௌண்ட் கொடுத்துட்டு போகிறான் அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்கவங்களுக்குலாம் செம்ம டென்ஷன் ஆகிடும். என்னது அபோஷன் பண்ணுறதுக்கு அமௌண்ட் கொடுத்துட்டு போகிறான் அப்படின்ட்டு. ஹீரோயின்லாம் வந்துட்டு மனசே விட்டுருவா. நிக்கோலைக்கெலாம் ரொம்ப கஷ்டமாயிடும். இப்போ நம்ம ஹீரோயின் கேட்பா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு நிக்கோலிட்ட கேட்பா. என்ன ஹெல்ப் சொல்ல நான் பண்ணுறேங்கும் போது ஹீரோ என்ன பண்ணுவானா, ஹீரோட திங்ஸ்லாம் இருக்கும்ல, ஹீரோ வந்து வாங்கி கொடுத்த திங்ஸ் இருக்கும், அவன் லேப்டாப் வாங்கி கொடுத்துருப்பான், அதுக்கப்புறம் ஒரு ட்ரெஸ்ஸு வந்துட்டு கொடுத்துருப்பான் கவுனு. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து கொடுத்துட்டு இப்போ பணம் கொடுத்துட்டு போயிருப்பானே, ஸோ அந்த பணம் எல்லாத்தையுமே இதுக்கப்புறம் நான் ஹீரோட ஃபேஸை பார்க்கக்கூடாது, ஹீரோட குரலை கேட்கக்கூடாது, ஏன் அவன் கண்ணில் கூட படக்கூடாது, இதுக்கப்புறம் அவனோட திங்ஸ் எதுவுமே இங்கே இருக்க வேணாம், ப்ளீஸ் அதை போய் அவனோட வீட்டில் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு நிக்கோலிட்ட கொடுக்கும்போது நிக்கோலிஸ் சரின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு போயிட்டு அவங்க வீட்லேயுமே டெலிவரி பண்ணிவிடுவான். அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க தான் வெக்கேஷன் போயிருப்பாங்கல்ல, ஹீரோ வந்து ஜெர்மனி கிளம்பி போயிடுவானே. ஸோ இதெல்லாம் வந்துட்டு அந்த வேலைக்கார பொண்ணு தான் பார்க்கும். என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா உள்ளார அவ்வளோ காசு இருக்கும். அப்படியே என்னையை பார்த்தீங்கன்னா இவ்வளோ அமௌண்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கடத்தையே அடிச்சிடலாம் போலி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பார்த்துட்டு இருக்கும். நெக்ஸ்ட் ஹீரோ தான் காட்டுறாங்க, அவன் ஜெர்மனியில் இருக்கான் போல. இங்கே நிக்கலே வரப்பெல்லாம் ஹீரோனுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கான். கேட்குற ஹீரோயின் இப்போ எதுக்கு நீ இவ்வளோ செலவு பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லை பரவாயில்ல உன்னோட ஹெல்த்தை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு வந்து எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டு இருக்கான். ஹீரோயின் வந்துட்டு அவளுக்கும் வந்துட்டு அங்கே இருக்க ஃபுட்டெல்லாம் பார்க்கும்போது சில ஃபுட்டு ஸ்மெல் வந்துட்டு வாமிட் வராமல் இருக்குது. அவர் வாமிட் எடுக்க போயிடுறான். அப்போ ஹெல்த்தி கேட்குறான், உனக்கு ஏது இந்த காசுலாம், நீனே கஷ்டப்பட்டு தானே இருக்குது அப்படிங்கும்போது அடுத்த நெக்ஸ்ட் செமஸ்டர் கட்ட வேண்டிய காசில் தான் இதான் வாங்கிட்டு வந்திருப்பான் போல. இதை கேட்டுமே ஹெல்த்தி அக்கா இருக்கும், ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறங்கும் போது ஆமாம் நான் வந்துட்டு ஹீரோனுக்கு பண்ணாமல் நான் யாருக்கு பண்ண போகிறேன், அதை பார்த்துக்கலாம் இப்போ ஃபியூச்சரை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். நெக்ஸ்ட் ஹீரோ தான் காட்டுறாங்க, அவன் என்னன்னா அங்கே ஏதோ ஒரு மீட்டிங் போல கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் எல்லாருக்கும் ஒரு மீட்டிங் இருக்கும், ஆனால் அவன் அதை கவனிக்காமல் ஹீரோயினை பற்றி நினச்சிட்டு இருப்பான். இங்கே பார்த்தீங்கன்னா வெக்கேஷன் போனவங்க எல்லாமே ரிட்டர்ன் வந்துடுவாங்க. அப்போ அந்த நீட்டாக சொல்லும், எனக்கு வெக்கேஷன் போகிறது செம்ம ஹாப்பியாக இருக்குது, ஒரு 10 வயசு குறைஞ்ச மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போவாங்களா. அப்போ அவங்க ஹஸ்பண்டை சொல்லுவாங்க, ஏதோ வைன் ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு நல்லா படிக்கிற பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க, அவள் அந்த வேலையை மட்டும் பார்க்கல, அந்த ரஷ்யன் பாய் ஃப்ரெண்டுக்கோ இல்லைனா ரமில் யாருக்கோ 2 பேருக்கு வந்துட்டு அவள் ப்ரெக்னென்ட் ஆகிட்டான், அது யாரோட குழந்தைன்னு தெரியல. ஸோ அவள் இந்த மாதிரி கேவலமான பொண்ணாக இருக்கா, இவ்வளோ தான் நீ தூக்கி வச்சு பேசிகிட்டு இருந்தியா, ரொம்ப நல்ல கிட்டுக்கிட்டு நல்ல வேலைப்பா நான் எஸ்கேப் ஆகிட்டேன், இல்லை உங்களையுமே சர்வீஸ் பண்ணியிருப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது இவங்களுக்கு ஷாக்கு தான், இந்த மாதிரி வைன் ப்ரெக்னென்ட்டாக இருக்கலான்னு சொல்லிட்டு. அவர் வந்துட்டு எதுவுமே கண்டுக்க மாட்டார், அவர் அந்த இடத்த விட்டு போயிட்டு இருப்பாரு. இந்த லேடி மட்டும் கத்திட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா ஆன்ட்டி அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மேட் 2 பேருமே வந்து திருன்னு முடிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்துட்டு அந்த பார்சல் வந்திருக்கோம்ல, அதை வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவங்களுக்கு தெரியாமல் எப்படி ஹீரோ கிட்ட கொடுக்குறதுன்னு முடிச்சுட்டு இருப்பாங்களா. இவங்க 2 பேர் முடிச்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஒருவேளை ஹீரோ வந்துட்டானோ ரூமில் வந்து வைன் இருக்காளுன்னு சொல்லிட்டு டவுட்டில் போயிட்டு டக்குனு ரூம் வந்து பார்த்தா அதில் வந்துட்டு ஒரு பார்சல் இருக்கும். ஸோ ஒரு பாக்ஸ் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த ட்ரெஸ்லாம் இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஓ இதெல்லாம் வந்து ரிட்டன் கொடுத்துட்டா ரொம்ப சந்தோஷம், ஸோ இது எல்லாத்தையுமே எரிச்சிடலான்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா எடுத்து பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த ஸ்கார்ஃபு இவன் பொக்கே கொடுத்துருப்பானா அது எல்லாமே இருக்கும், லேப்டாப், ஸோ எல்லாத்தையுமே ஒரு ட்ரம்பட்டியில் போட்டு இதை வந்துட்டு எரிச்சிடுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த பண கவரை மட்டும் எடுப்பாங்க. ஸோ இவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்கானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதை மட்டும் எடுத்து வச்சுட்டு பேட்கிட்ட இதை வச்சுக்கோன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அவங்க வந்து இதை எரிச்சு போடு அப்படிங்கும்போது மாரி கேட்பாங்க. இல்லை ஹீரோ கிட்ட வந்து காட்டணும்லங்கும் போது நான் தானே முதலாளி நான் சொல்கிறத கேளுங்கன்னு சொல்லிட்டு அந்த ட்ரம்மில் வச்சு எல்லாத்தையுமே எரிச்சிடுவாங்க. இப்போ இவர் ரிட்டன் பண்ணது எதுவுமே ஹீரோக்கு இப்போ தெரியாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு இருப்பாங்க. அங்கே வந்துட்டு ஒரு ஃபாரின் லேடி வந்துட்டு ஹீரோவையே வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள் டைம் கிடைச்சா லாபின்க்கு வாங்கலாம் 9 மணிக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வலிஞ்சு பேசுவாங்களா. ஹீரோ வந்துட்டு சாரி எனக்கு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் அவங்க மேலே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்த விட்டு கிளம்பி போவோம். இவன் நம்பிக்கிட்டே எய்த்து பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி பார்த்துட்டு இருக்கோம். இங்கே நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க, அவன் வந்துட்டு சொல்லியிருப்பானே அபோஷன் பண்ணிடலான்னு சொல்லியிருப்பானு. ஸோ அதே நினச்சி பார்த்துட்டு ஹீரோ வந்து செம்ம டென்ஷனாக இருப்பா. ஸோ இதோட எபிசோட் முடியுது கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். டேக் கேர்.